என் தங்கமே, இன்று உன் அப்பன் இந்த கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த வார்த்தைகளை நீ நிச்சயமாக என்னவென்று செவிகொடுத்து கேட்பாயா? கருப்பன் உன்னோடு நின்று உனக்கு சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சத்தம் போடாமல் ஒரு விஷயத்தை கேட்கச் சொல்கிறேன் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? உன்னை சுற்றி நடக்கும் விஷயம் ஏதோ ஒன்று வெளியில் வந்துவிடக்கூடாது என்பதுதானே அர்த்தம். உன்னை சுற்றி நடக்கின்ற செயல் ஒன்று யார் செவிகளிலும் சென்று சேர்ந்து விடக்கூடாது என்றுதானே அர்த்தம். எதனால் இதை கருப்பன் சொல்ல வேண்டும்? நீ எந்த ஒரு விஷயத்தையும் சத்தம் போட்டு சொல்லித்தான் இங்கு ஒவ்வொருவரினுடைய மனதையும் கலைத்து விடுகின்றாய். சுற்றியிருந்து உன்னை வேண்டும் என்றே வேதனைப்படுத்த நினைக்கும் மனிதர்கள் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை தெரிந்து கொண்டு மேலும் மேலும் உன்னை காயப்படுத்த நிற்கிறார்கள். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ளும் நேரம் இது. உனக்காக இந்த கருப்பன் நான் வந்து சேர்கின்ற நேரம் இது என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் சொல்ல சொல்ல எல்லாமும் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கும். இந்த கருப்பன் நடத்திவிட உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் ஒரு முடிவை தந்து கொண்டுதான் இருக்கும். என்ன நடந்தது என்பதனை எல்லாமும் தாண்டி நீ சரியாக எதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பனிருக்க உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன் காதுகளுக்கு இரகசியமாகவே சென்று சேரட்டும். உன் வாழ்க்கையில் நான் நடத்த நினைக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் நிச்சயமாக உனக்கு சரியாக தெரியப்படுத்த வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் துன்பங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலக வேண்டும். நீ நிரந்தரமான ஒரு தீர்வை உன்னுடைய பிரச்சனைகளுக்கு கண்டுபிடிக்க வேண்டும். உன்னை தேடி வரும் இந்த சூழ்நிலைகள் இந்த கருப்பனின் அருளால் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் இருந்து உனக்கு நடத்தும் இது போன்ற மாற்றங்களை எல்லாமும் உணர்ந்து கொண்டும் கருப்பன் இருந்து உனக்கு தருகின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் புரிந்து கொண்டும் அடுத்தடுத்த நிகழ்வுகளோடு உன் வாழ்க்கையை என்னவென்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி நடக்கும் விஷயங்களோடு அப்பன் உனக்கு சொல்லித் தருவது என்னவென்று நீ புரிந்து கொள்ள தயாராக இருந்து விட்டாயானால் சுற்றி நடப்பது ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ மேன்மையடையச் செய்து விடவாய் என்பதனை மறக்காது. அருள் ஒன்று போதும், தெய்வத்தின் மீது நம்பிக்கை ஒன்று போதும், உனக்கு எல்லாமும் தெளிவாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வது போல உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் முழுக்க முழுக்க உனக்கு நான் சரியாக சொல்லிக் கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே. உடன் இருக்கும் காயமும் காலமும் உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் உன்னை நிச்சயமாக கைகொடுத்து தூக்கிவிடும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருப்பதை புரிந்து கொண்டும் உன்னோடு நான் இருப்பதை தெரிந்து கொண்டும் எதையுமே நீ உணர வேண்டும். தெய்வம் சொல்ல சொல்ல இனி என்ன நடந்திருக்கிறது என்பது எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. சரியான மனநிறைவோடு உன்னை இந்த வாழ்க்கை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் பிள்ளை இந்த கருப்பனின் அருளோடு நீ அனுபவித்த சில விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்த சோதனைகளும் ஒன்றுமில்லாமல் போகும் நேரம் இது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க உன்னை தேடித் தொடரும் பல விஷயங்களும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்காது. முடிந்த வரையிலும் எதையுமே நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய மனநிலையோடு இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலைகள் உனக்கு கொடுப்பதனை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருந்து உனக்குள் வழிநடத்தி கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உன் மனதில் இருக்கும் சில விஷயங்கள், உன் மனதில் இருக்கும் சில குழப்பங்கள், சில நேரங்களில் உன்னுடைய தவறுகளை எல்லாமும் உனக்கு என்னவென்று சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கும். நாம் செய்வது தவறு என்று நம் மனசாட்சி நாம் சொல்லும் பொழுது அதை நீ விட்டுவிடக்கூடாது. இது போன்ற தவறுகள் மீண்டும் நடக்காமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உனக்கு எடுத்துச் சொல்லும் இது போன்ற காரியங்களோடு
இனி உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலமும் இந்த நேரமும் இனி ஒட்டுமொத்த விஷயங்களையும் உனக்கு சொல்லும். தெய்வத்தினுடைய அன்பு போதும். இந்த கருப்பன் உனக்கு தருகின்ற இந்த அன்பு போதும். இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் நீ கலங்காமல் புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த கருப்பன் சொல்லும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் இருக்கும் பல பிரச்சனைகளுக்கு இன்று முடிவு தெரிய வேண்டும். இந்த பிரச்சனைகளோடு இனியும் சுற்றி தெரிய முடியாது. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருப்பது போல உன்னை தேடி வரும் இந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வினை பெற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நீ என்னிடம் கேட்டாலும் கேட்கவில்லை என்றாலும் ஒரு தகப்பனாக நின்று உன்னை சுற்றி வரும் இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் தெளிவு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? நான் இருக்கும் பொழுது இனி எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொல்ல நினைக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு தான் நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இனி ஒட்டு மொத்தமான தேவைகளையும் நான் உனக்கென தொடர்ந்து நடத்தி கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்காதே. கருப்பன் என்ற இந்த தெய்வத்தினுடைய அருளால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்திருக்கிறது. ஏகப்பட்ட விஷயங்கள் உன்னை தெளிவுபடுத்தி இருக்கிறது. சுற்றி இருக்கும் பல விஷயங்கள் உனக்குள் உண்மைகளை கொடுத்திருக்கிறது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு ஒவ்வொன்றையும் உனக்கே என்று சொல்லி தந்திருக்கிறது. நடப்பதை எல்லாமும் நீ என்னவென்று புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இந்த கருப்பன் உனக்கு சொல்லக்கூடிய காரியங்களை எல்லாமும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனின் அருளால் உனக்கு நடப்பதை எல்லாமும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ மாற்றங்களோடு இந்த வாழ்க்கையை தெளிவுபடுத்தி இருக்கும் இந்த விஷயங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை கை தூக்கிவிடும். இந்த தெய்வத்தினுடைய அருளால் உன்னை நிச்சயமாக கரை சேர்த்து விடும் என்பதனையும் நீ மறக்காதே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நன்மைப்படுத்தட்டும். அப்பனின் அருளால் இந்த வாழ்க்கையில் உனக்கும் பல நன்மைகள் நடந்தே தீரட்டும். எல்லை இல்லாத மாற்றங்கள் உன்னுடைய மகிழ்ச்சியை நிச்சயமாக இனி உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது. கருப்பன் உன்னோடு இருக்கும் இந்த நேரம் உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்காக தீர்த்து தருவதற்கு ஒரு காரணம் உண்டு. என்னவென்றால், என் பிள்ளைகள் நீ மனதால் நினைக்கும் சில எண்ணங்களும் உன் மனதில் தோன்றும் சில விஷயங்களும் உனக்கு என்னவென்ற ஒரு தெளிவை தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லாமுமாக உன்னை சூழ்ந்து வரும் இந்த விஷயங்கள் கருப்பன் தருகின்ற நம்பிக்கையை நிச்சயமாக உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அப்பனிருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்ட பிறகு இந்த கருப்பன் நான் உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்டேன் என்ற தெளிவு உனக்கு கிடைத்துவிட்ட பிறகு இனி இதை பற்றி நீ கலங்கிட வேண்டிய அவசியம் ஒன்றுமில்லை. இதை பற்றி நீ வருந்த வேண்டிய அவசியம் ஒன்றுமில்லை. ஏனென்றால் என்னவானாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நின்று கருப்பன் உனக்கு அதனை சரி செய்து கொடுத்து விடுவேன். கருப்பன் அதனை உனக்கு சரியாக கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மாற்றும் இந்த நேரம் இனி உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பனின் அன்பு ஒன்றை போதும் என்று என் பிள்ளை நினைத்த காலம் உன் வாழ்க்கைக்குள் கருப்பன் வந்து விட்டேன். உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவரினுடைய உடலில் இந்த கருப்பன் இறங்குவேன். இதற்கு முன்னால் இறங்கி இருக்கிறேன் இல்லை என்பதனை தாண்டி இனிமேல்
இது போன்ற ஒரு சம்பவம் உன் வீட்டில் நடக்கும். அதாவது கருப்பன் என்றால் கருப்பண்ண சாமியாகவே வருவேன் என்பதல்ல. உன்னுடைய குலதெய்வத்தினுடைய சன்னதியில் எந்த ஒரு ஆண் தெய்வம் நிற்கிறதோ, அதாவது குறிப்பாக பல இடங்களில் சுடலை மாட சுவாமி, புலிமாட சுவாமி, கருப்பண்ண சாமி, மன்னர் ராஜா என்று பல தெய்வங்கள் நிற்கிறார்கள். இந்த தெய்வ வடிவமாக இந்த கருப்பன் உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவருக்கு நிச்சயமாக வந்திறங்குவேன். அப்படி நான் வருகின்ற நேரம் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக மாறும். அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் சரியாக நடக்கும். ஒவ்வொன்றாக நடந்து இந்த வாழ்க்கையை என்னவென்று சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. கருப்பன் இருக்க இனி என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலமும் இந்த நேரமும் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலகட்டங்களை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள். கருப்பன் சொல்வது போல உன் வீட்டில் இருக்கும் ஒருவருக்கு ஒரு ஆண் தெய்வத்தினுடைய சக்தி, ஒரு ஆண் தெய்வம் அவரின் உடலில் இறங்கி நிச்சயமாக ஆடுவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதோடு மட்டுமல்லாமல் அவர் கொடுக்கின்ற நல்வாக்கு நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் பலிக்கும். ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நன்மைகளை கொடுக்கும். இவரை நம்பி செல்கின்றவர்களுக்கு நிச்சயமாக சரியானதொரு தீர்வும் கிடைக்கும். பொதுவாக தெய்வம் சொல்வது என்ன தெரியுமா? தெய்வத்தை நம்புகின்ற நாம் தெய்வத்தின் பெயரை சொல்லி, அவர்களின் பெயரை சொல்லி சாமி ஆடுகின்றவர்களை நம்ப முடியாது என்று. ஆனால் உன் வீட்டில் இருக்கின்ற இந்த பிள்ளை உண்மையான தெய்வத்தை தன் உடலில் தாங்கி நிற்கிறது. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த பிள்ளையின் உடலில் இருக்கின்ற சில விஷயங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிள்ளை உனக்கு தருகின்ற சில விஷயங்களை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் எப்பொழுதும் யோசிக்காமல், சுற்றி இருப்பவர்களில் யார் நமக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று எல்லாமும் யோசிக்காமல், தனக்கானவர்கள் என்றவுடன் அவர்களுக்கு தேடிச் சென்று குறியை சொல்லாமல், எல்லோரையும் ஒன்று போல நினைக்கின்றவர்கள்தான் இந்த வாழ்க்கையில் சரியான நிச்சயமான விஷயங்களை நிச்சயமாக பெறுவார்கள். தனக்கான விஷயங்களை இந்த வாழ்க்கையில் சரியாக பெற்றுக்கொள்வார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொன்றாக உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம், கருப்பன் நான் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொன்றும் தெளிவாக நடக்க வேண்டிய நேரம். இனி எல்லாமும் உனக்கு ஒரு தெளிவை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பனின் அருளாசிகள் எல்லாமும் உன்னை தொடர்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். கருப்பனின் அன்பும் அருளும் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாகவும் முறையாகவும் உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறக்காதே. சரியான நேரத்தை உனக்கு நான் சொல்வது போல இந்த கருப்பனின் அருள் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்வதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் இந்த அன்பு உன்னை நிச்சயமாக சரியாக வாழ வைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். நடப்பதை உணர்ந்து கொள்வதும் வருவதை புரிந்து கொள்வதும், உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்வதும், இந்த வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமும் உனக்கு புரியாத புதிராக இருந்தது மாறி எல்லா விஷயங்களும் உனக்கு புரிய தொடங்கும். உன் வீட்டில் இருக்கும் பிள்ளை என்னை தாங்கி நிற்கிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கும் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நீ உணர வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலமும் இந்த நேரமும் இந்த கருப்பனின் அருளால் உனக்கு மிகப்பெரிய அளவிலான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி என்று நாம் நினைத்தது போல
இந்த வாழ்க்கையில் இந்த கருப்பனின் அருளால் பல நல்ல விஷயங்கள் நடப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் 1000 சோதனைகள் இருந்தாலும் இவை ஒவ்வொன்றையும் ஒன்றுமில்லாததாக மாற்றும் இந்த நேரம் உனக்கான மகிழ்ச்சியும் உன்னை தேடி தொடரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னிடத்தில் நான் சொல்ல நினைக்கும் காரணங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை எப்பொழுதும் மகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை கை தூக்கிவிடும் இந்த கருப்பனின் அருள். எப்படிப்பட்ட நிலையிலும் இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு கிடையாது. அதற்கு தகுந்தாற் போல நாமும் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயம் நம்மை வந்து சேர வேண்டும் என்றால் அதை பெறுவதற்குரிய முழு தகுதியும் நமக்கு இருக்க வேண்டும். தகுதி என்பது பொன்னையும் பொருளையும் படைத்தது என்பது கிடையாது. மனதில் நல்ல எண்ணங்கள் வேண்டும், மனதில் நல்ல சிந்தனைகள் வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் வேண்டும். அது இருந்தால் போதும். எல்லாமுமே உனக்கு தானாகவே வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தானாக உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு துன்பமும் கிடையாது. ஒவ்வொன்றாக நீ பெற்றுக்கொள்ளும் இந்த நேரமும் காலமும் இனி உன் மீது நின்று உனக்கான நம்பிக்கைகளை எல்லாமும் சரியாக எடுத்து வைக்கும் என்பதனையும் நீ மறக்காது. கவலைப்படாமல் இரு. கருப்பன் இருக்க என் பிள்ளைக்கு என்ன கலக்கம்? என் பிள்ளையே, சத்தமில்லாமல் நான் கேட்கச் சொன்னது இதைத்தான். கருப்பண்ண சாமியினுடைய ரூபம் உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு பிள்ளைக்கு வரும். அப்படி வருகின்ற பொழுது அதை சரியான முறையில் நீ கையாண்டு அவர்களின் மூலமாக பல நல்ல விஷயங்களை இந்த உலகத்திற்கு செய்ய துணிந்து விடு. அது போதும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமும் மாறத்தான் போகிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதே நடக்கட்டும். என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் சரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கட்டும். கருப்பன் சொல்ல நினைப்பதும் இந்த கருப்பன் உனக்கு கொடுக்க நினைப்பதும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையில் இருந்து உனக்கு நான் எதையும் தருகிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை தேடி தொடரும் இந்த நாட்களில் இனி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இந்த கருப்பன் நான் இருக்க இனி எதற்கும் என் பிள்ளை கலங்காது. உன்னோடு நான் எதையும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை விட்டு விலகும் என்பதனை மறக்காது. கருப்பன் இருக்க கலங்காமல் இரு. உன்னிடத்தில் நின்று நான் சொல்ல நினைப்பது எல்லாமும் உன்னை தேடி வந்து ஒரு மாற்றத்தை உனக்குள் நடத்தும் என்பதனை நீ மறக்காதே. உன்னை தேடி வந்து ஒரு மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. எல்லாமும் மாறும் நேரம். இந்த வாழ்க்கையிலும் உனக்கு நீ விரும்புகின்ற நம்பிக்கையும் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களும் உனக்கு ஒரு மகிழ்ச்சியை தேடி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லாமும் சரியாகும் காலம். உனக்கு எந்த இடத்திலும் நன்மதிப்பை கொடுக்கும் இந்த காலம் உன்னை சுற்றி வந்து முழுமையாக உன்னை தேடி வரும் என்பதனை மறக்காது. உனக்கு காவலாக எப்பொழுதும் உனக்கு பாதுகாவலாக இந்த கருப்பன் இருந்து விட்ட பிறகு இனி உனக்கு என்ன கவலை? எந்த ஒரு விஷயத்தை நினைத்தும் நீ பதற வேண்டிய தேவை இல்லை என்பதுதான் உண்மை. கருப்பன் சொல்லிவிடும் இது போன்ற நேரங்களில் நீ ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ள தயாராகு. ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. அத்தனையிலும் உன் மனதில் தோன்றும் எண்ணங்கள் உன்னை நம்பிக்கையோடு உருவாக்கும் என்பதனையும் நீ மறக்காது. நல்லது வேண்டி இனி உனக்கு நான் நடத்தி கொடுக்கப்படும் இந்த விஷயங்கள் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கட்டும். உன் மனதில் தோன்றும் எல்லா உண்மைகளுக்கும் நிச்சயமான வெற்றியை அது நடத்தி கொடுக்கட்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நாளும் நான் உன்னோடு இருந்து
உன்னை உருவாக்குவதனை நீ கண்டு கொள்வாய். எந்த நேரமும் நான் உன்னோடு இருந்து உனக்கு தருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. உடனிருக்கும் இந்த தேவைகளோடும் உடனிருக்கும் இந்த சூழ்நிலைகளோடும் இனி உன்னை கை தூக்கிவிட என்றும் என்றென்றும் நான் உன்னோடு இருப்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நல்லது நடக்கும் என்பதனையும் நீ கவனமாக தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.